எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, நிகழ்ச்சிகளில் நடிகர்களும் நடிகைகளும் வந்தாங்கன்னா அது உலகம் முழுவதும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவே மாறி போயிடும். அப்படி உலக அளவில் புகழ்பெற்ற ஏஞ்சலினா ஜூலி, ஹாலிவுட் ஆக்ட்ரஸ், அவங்க காசாவுக்குள்ளே என்ட்ராயிருக்காங்கன்னா யாருடைய திட்டம் அது, எதற்காக அவங்க உள்ள என்ட்ராயிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயம். ஈரானில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைங்கிறது மூன்றாவது உலகப் போருக்கான ஒரு அத்தியாயத்தை தொடங்கி வைக்கக்கூடிய அளவுக்கு ஏகப்பட்ட சம்பவங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலுடைய பிளானும் அமெரிக்காவினுடைய பிளானும் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் நிறையா பேர் விழுபிதுங்கி இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு ஐ ஓப்பனராக தான் இந்த வீடியோ நிச்சயமாக இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஹாலிவுட் நடிகை ஏஞ்சலினா ஜூலி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க காசாவில் என்ட்ராயிருக்காங்க. எகிப்தினுடைய ரஃபா கேட் வழியாக அவங்க உள்ள என்ட்ராயிருக்காங்க. அந்த காட்சிகள் தான் நம்ம பார்க்கலாம். எய்டு பொருட்கள் சுமந்து வரக்கூடிய அந்த ட்ரக்கை நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ட்ரக்கை ஓட்டிட்டு வரக்கூடிய டிரைவர்கிட்ட பேசுறாங்க. பாலஸ்தீன மக்களை மீட் பண்றது எனக்கான பிளஷர் அப்படின்னு சொல்றாங்க. அது ட்ரம்ப்புக்கான ப்ரெஷராக கூட இருக்கலாம். காசா மக்களுக்கு உதவி செய்ய புறப்பட்ட ஏஞ்சலினா ஜூலி. உலகத்தில் எத்தனையோ ஆக்ட்ரஸ் இருக்காங்க. இவங்க ஏன் காசா மக்களுக்கு போய் உதவி செய்யணும் அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் நமக்குள்ளே விடும். இஸ்ரேலுடைய தடையை மீறி, ஏன்னா அது சாதாரண தடையல்ல, யாருமே உள்ளே என்ட்ராக முடியாது. நீங்கள் அந்த அளவிற்கு அந்த ரஃபா கேட்டும் சரி, ஒரு முள்வேலி தான், இல்லை இரும்பு கம்பி வேலி தான் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கேருந்து அங்கே போன நம்முடைய சேட்டலைட் சேனல் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்கக்கிட்டலாம் நம்ம கேட்கும்போது ஏகப்பட்ட அனுபவங்களை அவங்க நமக்கு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது சாதாரண இடம் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துக்குள்ள காசா ஸ்ட்ரிப் அந்த ஏரியாக்குள்ளே இப்போ ஏஞ்சலினா ஜூலி போயிருக்காங்க அப்படின்னா எதனால் அவங்க போகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தேடிக்கணும். சரி, அங்கே போனவங்க ஒரு குழந்தைகிட்ட பேசுகிறாங்க. பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒரு குழந்தைகிட்ட பேசுகிறாங்க. كنت جاية من الحرب ما كنتش عارفة زي هنا والله كنت يعني كنت مش عارفة كنت خايفة كتير من الحرب. மழலை மொழியில் அவங்க தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். சரி, ஏஞ்சலினா ஜூலி அவங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் வாய்ப்பு காசா போகிறதுக்கு? ஏன்னா அவங்க ஐநாவினுடைய அகதிகள் அமைப்பினுடைய முன்னாள் சிறப்பு தூதர் அப்படிங்கிறது தான். அந்த அங்கீகாரத்தோடு தான் அவங்க காசாவினுடைய அந்த ரஃபா கேட்டுக்குள்ளே என்டர் ஆயிருக்காங்க. ஓகே, இப்போது எகிப்தினுடைய ரஃபா நுழைவாயில் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கும் இந்த எகிப்து அப்படிங்கிற நாட்டுக்கும் இடையில ஆயில் ஒப்பந்தம்லாம் இருக்குது. ஃபிலாடெல்ஃபியா காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14 கிலோமீட்டர். அது யார் ஆக்குப்பை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருந்தது. அதை இஸ்ரேலும் பங்கு போட்டுக்கிட்டாங்க, எகிப்தும் பங்கு போட்டுக்கிட்டாங்க. அப்போ பாலஸ்தீன மக்களுக்கு கிடையாது, ரைட்டா? அவங்க 2 பேர் தான் பங்காளி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்போ ப்ராப்ளம்லாம் முடிஞ்சு சீஸ் ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தப்போ கூட 490 முறை இஸ்ரேல் அந்த விதிமுறைகளை மீறி காசா மக்கள் மீது அட்டாக் பண்ணாங்க. இந்த லேடி உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி கூட 28 பேர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் முந்தைய நாள் இரவில் இறந்து போயிருக்காங்க. சரியா? இப்படிப்பட்ட நிலையில் காசாவினுடைய சுச்சுவேஷன் நான் சொல்லிட்டேன். காசாவில் இன்னொரு சுச்சுவேஷன் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து வரும்போது சொல்கிறேன். இப்போ துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் அவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். Filistin yalnız değil. Filistin her an bizim can ciğerimiz ve İsrail'in அவருக்குள்ள ஒரு பயம் இருக்குது. காரணம் என்னென்னா கிரீஸு, அவருக்குள்ள ஒரு பயம் இருக்குது. காரணம் என்னென்னா கிரீஸ், அதற்கு பிறகு சைப்ரஸ், இந்த
நாடுகளோடு சேர்த்து இஸ்ரேல் வந்து ஒரு அவசர படையை உருவாக்கியிருக்காங்க. அதனால அவர் அந்த விஷயத்தை பற்றி பேச முடியாமல் காசா மக்களுக்கு இஸ்ரேல் செய்யக்கூடிய துரோகம் என்ன அப்படின்னு பேசுகிறார். காசா மக்களுக்கு உதவி பொருள் செல்வதை நிறுத்தி வச்சிருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிறார். கட்டுமான பொருட்கள், ஏன்னா அங்கே இடிபாடுகளுக்கு இடையில தானே மக்கள் வசிக்கிறாங்க. ஸோ அந்த கட்டுமான பொருட்கள் உள்ளே செல்றதுக்கு தடை விதிக்கிறாங்க இஸ்ரேல். அது சரியா அப்படிங்கிற கொஸ்டினும் எழுப்புறார். ஈரானில் நிலவக்கூடிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. அந்த நாட்டில் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு பகுதியாக ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் ஆட்சியாளர்களை புரிஞ்சுக்காமல் ஆட்சியாளர்கள் மேலே இருக்கக்கூடிய கோபத்தில் அந்த தேசிய கொடியை கீழே இறக்கக்கூடிய நிகழ்வு, அதை எரிக்கக்கூடிய நிகழ்வுலாம் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. எது எப்படியாகும், ரியால் அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு. பணவீக்கம், ரியாலுடைய மதிப்பு சரிவு, விலைவாசி உயர்வு. நான் தான் சொல்லியிருந்தேனே, ஒரு டீயினுடைய விலையே அங்கே பல ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. நம்ம ஊரில் ஒரு டீ சாப்பிடணும்னா இன்றைக்கி தேதிக்கு 12 ரூபாயிலேருந்து 15 ரூபா. அங்கே அதனுடைய ரேட்டு எவ்வளவோ மாறி போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனுக்கு ஈரானை தள்ளிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். அதற்கு காரணம் முல்லாக்கள் தான் அப்படின்னு அங்கே மக்கள் வெகுண்டெழுந்து போராட்டங்கள்லையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. சரி, காசாவினுடைய இன்னொரு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மழை வெள்ளத்தால் அவதிப்படுறாங்க. இந்த குதிரைகளும் ஏற்பூட்டி இருக்கக்கூடிய கழுதைகளும் தான் அவங்களுக்கான வாகனங்களாகவே இருக்கு. தங்களுடைய பயணம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு இப்படித்தான் இருக்குது. சரியா, நம்ம ஊரில் வந்து ஒவ்வொரு ஆண்டுதோறும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மாதிரி அந்த நாட்டிலையும் இதே மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது. பட் அங்கே போர் இருக்கிறதுனால அங்கே அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கி இருக்கு. இது எல்லாமே டெம்பரவரியாக போடப்பட்டிருக்கக்கூடிய முகாம்கள் தான். அப்போ நம்ம வீடுகள் மாதிரி அவங்க காங்கிரீட் வீடுகள்லாம் அவங்களுக்கு இருக்காது. அப்படி போட்டுக் கொடுக்கப்பட்ட யுஎன்ஆல் போட்டுக் கொடுக்கப்பட்ட வீடுகளையும் இஸ்ரேல் இடிச்சிட்டாங்க. இதனால் மக்கள் வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் தவிக்கிறாங்க. மழை வெள்ளத்தால் மக்கள் அவதி அப்படிங்கிற செய்தி. இன்னொரு புறம் அப்படியே பேரலாக நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஏமன் செங்கடல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹவுதிகள் வடக்கு ஏமனில் இருக்காங்க. தெற்கு ஏமன் தான் இப்போ பிரச்சனைக்குரியதாக மாறி போய் நிற்கிது. இப்போது அங்கே சவுதி அரேபியாவினுடைய ஒரு பெரிய மிலிட்ரி டீம் ஒன்று ஏமனை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட். இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா சவுதி அரேபியாவுக்கும் யுஏஇக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. தெற்கு ஏடன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டில் வித்தியாசமான ஆயுதங்கள்லாம் இறங்கியிருக்கு. அது இஸ்ரேலுடைய தூண்டுதலால் நடந்துச்சா? எதனால் யுஏஇ அந்த காரியத்தை செஞ்சாங்க? ஏமனில் இருக்கக்கூடிய அரசுக்கு ஆதரவாக அவங்க கனரக ஆயுதங்களை இறக்குனாங்களா அப்படிங்கிறது தொடர்பான அந்த வீடியோக்கள்லாம் வெளியாச்சு. இதுக்கப்புறம் தான் சவுதி வந்து யுஏஇனுடைய அந்த எஸ்ஏடி டீம் இருக்குல்ல, அவங்க மேலே அட்டாக்கை நடத்தினாங்க. அந்த ஆயுத குழுக்கள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது தான் பேசு பொருளாக மாறி இருக்கு. வித்தின் 24 ஹவர்ஸில் யுஏஇ டீமை வெளியேற சொல்லிட்டாங்க. பட் அந்த எஸ்ஏசி அப்படிங்கிற அந்த டீமுக்கு எதிராக இப்போ சவுதி அரேபியா களமிறங்கியிருக்கு. பத்தாததுக்கு வடக்கு யமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகளையும் இப்போது சவுதி அரேபியா துணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. பட் இன்னும் ஹவுதிகள் அது தொடர்பான முடிவுகளை எடுக்கலை. காரணம் என்னென்னா, ஈரானில் இருந்து அவங்களுக்கான உத்தரவு இன்னும் பிறப்பிக்கப்படலை. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். சரி, இது யார் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, பெட்ரோடாலர் அப்படிங்கிற ஒப்பந்தம் வந்து இன்ன வரைக்கும் புதுப்பிக்கப்படலை. சவுதி அரேபியா அந்த ஒப்பந்தத்தை மறுபடியும் புதுப்பிக்காமலே விட்டாங்க. இதனால அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்குமான அந்த பெட்ரோடாலர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது கேன்சல் ஆயிடுச்சு. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய மெயின் பிரச்சனை. ஸோ ஷியாவும் சன்னியுமாக பிரிந்திருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்களுக்கு இடையில இந்த ப்ராப்ளம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, சவுதி அரேபியா அரசு தெற்கு ஏமனை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்காக அந்த இராணுவ அணிவகுப்பு நடத்தப்பட்டிருக்கலாம். யுஏஇ விலகி கொள்ளுமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு. பட் யுஏஇ வச்சு தான் சவுதி அரேபியாவினுடைய வாணிபமே இருக்குது. சரி, ஹவுதிகள் முழுமையாக ஏமனை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போ இல்லை. வடக்கு ஏமனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அதை ரன் பண்ணுறதே ஹவுதிகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் தான். சரி, இப்படிப்பட்ட நிலையில் நெதன்யாகு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். ஓகே, பணம் கொடுத்து யாருக்கும் உதவி செய்ய போகிறார். சரியா, அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு நாள் நிச்சயம் ஈரானுக்கு சுதந்திரம் கிடைக்கும்,
ஈரானுக்கு சுதந்திரம் கிடைக்குமா? ஈரானில் இப்போ ஆட்சியாளர்கள் இருக்காங்க, பட் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை மையப்படுத்தி அவர் இப்படி பேசியிருக்கார். ஈரானுடைய நல்லதொரு எதிர்காலம் இஸ்ரேலின் கையில் உள்ளது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் ஈரான் மக்களை ஆச்சரியத்துக்குள்ளாக்குது. இதுக்கு ஈரான் மக்கள் அப்போஸ் பண்ணுவாங்கன்னு தான் ஃபஸ்ட்டு நான் நினச்சேன். ஆனால் எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய வீடியோ அந்த மாதிரியான செய்திகளை சொல்லலை. காரணம் என்னென்னா, ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு பிரஜை, ஒரு லேடி, வாக்கு செலுத்தி இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு கேள்வி. Dear Mr. Benjamin Netanyahu, my name is Martha and I am publishing this video to you with hope and trust. You once promised that if we managed to come out and join the cause of the revolution, you would stand by us and support us. Now, at this critical moment, we humbly ask for your support and assistance. Just as the people of Iran stood by you during the October 7th attack, and as our King Cyrus once came to your aid when you were held captive in Babylon, we are facing severe challenges and the young people of our country are being killed by the Islam Republic. We deeply believe in freedom and justice, and we sincerely hope you will keep your promises and stand by us at this crucial time. Thank you very much for your attention and kindness. என்ன சொல்கிறாங்க? நெதன்யாகுவிடம் கோரிக்கை வைக்கிறாங்க ஈரானை சேர்ந்த ஒரு பெண்மணி. இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிரான போராட்டத்துக்கு உதவுமாறு கோரிக்கை. அப்படின்னா என்ன? அந்த ஆட்சியை அகற்றி விடுங்கள் அப்படின்னு இஸ்ரேல் கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. இது என்னப்பா இது? மக்கள் 2 பிரிவாக பிரிஞ்சிருப்பாங்க, ஓகே. பட் புதியதொரு ஆட்சியாளர்கள் உங்ககிட்ட இருந்து யாராவது ஒருத்தவங்க இங்கே வந்தாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும். ஆனால் வேறு நாட்டுக்காரவங்க எங்களை அடிமைப்படுத்துறதுக்கு நீயே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுங்கிறது என்ன மாதிரியான மனநிலை? அப்போது உங்களுடைய ஜனநாயகம் அப்படிங்கிறது மேலே நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த பெண்மணிக்கு போயிடுச்சு. அதுதான் இங்கே பிரச்சனை. இது சரியா தவறா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரி, இவ்வளோ ப்ராப்ளம் ஈரானில் போயிட்டுருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது. இஸ்ரேல் துடிச்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா அந்த மக்கள் வன்முறையில் ஈடுபட்டு அவங்க இறந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னா அதை அடிப்படையில் அமெரிக்கா ஈரான் மக்களுக்கு ஆதரவாக உள்ள களமிறங்குன்னு வேற சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த ட்விட்டரை வச்சுட்டு ஐக்கிய நாடுகள் சபையில் போய் ஈரான் வந்து முறையிடுது. என்ன அப்படின்னா, உள்நாட்டு விவகாரங்களில் ட்ரம்ப் வந்து தலையிடக்கூடாது, எங்களுடைய உள்நாட்டு விவகாரம் அது, எங்களுடைய மக்கள்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும், விலைவாசி உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக நீ வந்து எங்களை ஆளுவதற்கு நீ கிளம்பி வர முடியாது அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கண்டனத்துக்குரிய குரலாக ஐக்கிய நாடுகள் சபையில் ஈரான் வந்து போய் மனுவாக பெட்டிஷனாகவும் எழுதி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ப்ராப்ளம் வந்து வேர்ல்டு வைடாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு ஆக்ட்ரஸினுடைய வருகை அப்படிங்கிறது காசாவில் மாற்றத்தை ஏற்படுத்திட முடியாது, ஆனால் காசாவினுடைய கவனத்தை உலக அளவில் கொண்டு செல்ல முடியும். இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான். ஆனால் ஈரானில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது, இந்தியாவும் ஈரானும் ஒரு விதத்தில் பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க, பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பில். சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆப்படிக்கிறதுக்கு அமெரிக்கா இந்த ஆயுதத்தை கூட கையில் எடுக்கலாம். ஈரான் அப்படிங்கிறது தனிப்பட்ட நாடல்ல, அது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களின் வளத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு செய்தி தான். ஈரானில் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நடந்துச்சுன்னா நமக்கான ஆயில் சப்ளைலையும் பாதிப்பு ஏற்படும். இதைத்தான் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இடம் இருக்குது. அதை வச்சு தான் உலகத்தினுடைய வணிகம்ங்கிறது 40% இருக்குது. அதை அமெரிக்கா கைப்பற்றினாங்க அப்படின்னா, இல்லை இஸ்ரேல் கிட்ட போயிடுச்சு அப்படின்னா, நமக்கான வணிகம், கப்பல்ல இருந்து போகக்கூடிய வியாபாரம், இது எல்லாமே தடுத்து நிறுத்தப்படும். இந்தியாவில் ஏற்கனவே ஜிஎஸ்டியால் நிறைய பேர் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனுடைய ரேட்டுங்கிறது எங்கேயோ போயிடும். ஈரானுடைய நிலைமை அப்படிங்கிறது, ஈரானுக்கு சப்போர்ட்டாக இப்போ இந்தியா குதிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. பாப்பா அவங்க செய்வாங்களான்னு. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.